உங்களுக்கு நாய்களை சுத்தமாக பிடிக்காதா? அப்போது இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்களில் ஒரு மாற்றம் ஏற்படும் இந்த வீடியோ முடியும் போது. 1923 ப்ரொஃபஸர் யூனோ ஒரு நாய் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த நாய் இனம் அக்கிட்டான்ற நாய் இனம். அந்த நாயை எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு ஒரு செல்லமாக பேர் வைக்கிறாரு. அதுதான் ஹச்சிகோ. இந்த ஹச்சிகோவும் இந்த ப்ரொஃபஸர் யூனோவும் ரொம்பவே அட்டாச்மெண்ட்டாக இருக்காங்க. ப்ரொஃபஸர் வீட்டில் பார்க்குற எல்லாருமேவும் என்ன ஒரு நாய்க்குட்டி கூட ஒரு குழந்தை மாதிரி விளையாடுறாரு அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க. ஆனால் அவருக்கு வயசோ கிட்டத்தட்ட 50க்கு மேலே ஆயிடுச்சு. ஆனாலும் அந்த நாய்க்குட்டி கூட பேசுகிறது என்ன, கொஞ்சுறது என்ன அப்படின்னு சொல்லி அந்த நாய்க்குட்டி கூட அது ஒரு உண்மையான மனிதர்களோட சம்பாஷணை மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு. அவர் போகிற இடத்துக்கெல்லாம் அந்த நாய்க்குட்டியும் போகும். அவர் செல்லமாக அதை விரட்டி விடுவார். ஆனால் மறுபடியும் அவர் கூடவே அது போகும். இப்படித்தான் காலங்கள் கொஞ்சம் நகருது. இந்த ப்ரொஃபஸர் வேலைக்கு போகணும்னா சிபியோன்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போய் தான் ட்ரெயின் ஏறி அவரோட பல்கலைக்கழகத்துக்கு போவார். அப்புறம் சாயங்காலம் முடிஞ்சோடனே அதே ட்ரெயினில் அந்த சிபியோன்ற ஸ்டேஷனில் இறங்கி வீட்டுக்கு வந்துடுவார். இந்த ஹச்சிகோவும் இவர் போகிற இடமெல்லாம் பின்னாடியே போகுது. இவர் வேலைக்கு போனாலுமேவும் இவர் கூட அந்த சிபியோன்ற ஸ்டேஷன் வரைக்கும் வந்துடுது. இந்த ஹச்சிகோவை அவர் விரட்டி பார்க்குறாரு. அது போகிற மாதிரி இல்லை. சரி வந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஸ்டேஷன் வரைக்கும் அது வழி அனுப்பி விட்டு அவர் ட்ரெயின் ஏறி போன பின்னாடி கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு அப்புறமா வீட்டுக்கு போயிடுது. மறுபடியும் அவர் திரும்பி வர்ற நேரம் 4 to 5 மணிக்குள்ளே அவர் திரும்பி வருவார். அந்த நேரத்தில் மறுபடியும் அந்த ஸ்டேஷனில் போயிட்டு இந்த ஹச்சிகோ அவருக்காக வெயிட் பண்ண ஆரம்பித்தது. ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி நடக்க ஆரம்பித்தது. அந்த ஸ்டேஷனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இவங்க 2 பேரும் ஒன்றா வருவாங்க, ஒன்றா திரும்பி போவாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவர் ஒரு குழந்தை மாதிரி அந்த ஸ்டேஷனில் யார் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் கவனிக்கலை. சுற்றி யார் இருக்காங்க இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கவனிக்காமல் அந்த நாய் கூட ஒரு நண்பன் மாதிரி பழகிட்டு இருந்தார். இதே மாதிரி காலங்கள் போகுது. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷமாக இவங்களோட நட்பு ரொம்பவே அதிகமாக இருந்தது. இவர் எங்கே போனாலும் அது பின்னாடியே வந்துச்சு. முக்கியமாக ஸ்டேஷனுக்கு இவரை வழி அனுப்பி விட்டு மறுபடியும் இவர் வர்ற நேரம் பார்த்து எதிர்பார்த்து திருப்பி கூட்டு வந்துடும் வீட்டுக்கு. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகுது. ஒரு நாள் இவர் சிபியோ ஸ்டேஷனுக்கு வழக்கம் போல் வர்றாரு. இந்த நாயும் ஹச்சிகோவும் கூட இவரை வழி அனுப்பி வைக்கிது. இவர் பல்கலைக்கழகத்தில் போய் அங்கே டீச் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் இவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுருது. அவர் அந்த இடத்துலையே மயங்கி விழுந்து இறந்து போயிடுறாரு. இது எல்லா உறவினர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுது. எல்லாருமே பதறி அடிச்சுட்டு அங்கே போய் அவரோட உடலை வாங்கிட்டு அந்த உடலை அவரோட சொந்த ஊருக்கு கொண்டு போய் இறுதி சடங்கு செய்கிறாங்க. ஆனால் இது எதுவுமே ஹச்சிகோவுக்கு தெரியாது. அன்னைக்கு சாயங்காலம் இந்த ஹச்சிகோ வழக்கம் போல் 3 மணிலேருந்து ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணி உட்கார ஆரம்பித்தது. தன்னோட ப்ரொஃபஸர் வருவார் அப்படின்னு. ஆனால் அவர் வரலை. இப்படி ரொம்ப நேரம் ஆகுது, அவர் வரலை. அது சோகமாகவே உட்காந்துருக்கு இரவு முழுவதும். அடுத்த நாளும் ஆகுது. இந்த ஹச்சிகோ அங்கேயே வெயிட் பண்ணி பார்க்குது ப்ரொஃபஸர் வருவார்னு. இந்த ப்ரொஃபஸரோட சொந்தக்காரங்க ஹச்சிகோ அந்த சிபியோ ஸ்டேஷனில் தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஹச்சிகோவை கூட்டு போய் வீட்டில் வைக்கிறாங்க. ஆனாலும் அது சாயங்காலம் ஆச்சுன்னா அங்கேருந்து குதிச்சு அது ஸ்டேஷன் வாசலுக்கு போக ஆரம்பிச்சிருது. ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி நடக்குது. இந்த ஹச்சிகோ டாக்டர் சரி இங்கே இருந்தால் இது சரியாக வராது அப்படின்னு சொல்லி வேறு வெளியூருக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுருக்காங்க. ஆனாலும் சாயங்காலம் ஆச்சுன்னா அது எப்படியாவது அந்த இடத்துலருந்து தப்பிச்சு ஸ்டேஷனுக்கு வந்துடுது. இது பார்க்குற எல்லாருக்குமே, ஏன்னா ஸ்டேஷனில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ப்ரொஃபஸர் யூனோவும் இந்த ஹச்சிகோவும் தான் ஒன்றா வருவாங்க போவாங்க. ஆனால் இப்போ ப்ரொஃபஸர் இறந்துட்டார் அப்படின்றது. ஆனால் அப்படி இருந்தாலுமே இந்த ஹச்சிகோ டாக் இங்கே நிற்கிதே அப்படின்னு சொல்லி அந்த ஹச்சிகோ கிட்ட எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு காலத்தில் இந்த நாயை பார்த்து ப்ரொஃபஸர் ஏன் இப்படி சின்ன பிள்ளை மாதிரி பேசுகிறாரு அப்படின்ற நினச்ச எல்லாருமே இந்த ஹச்சிகோ டாக் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. உன்னோட ப்ரொஃபஸர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு. ஆனால் அது ஹச்சிகோவுக்கு புரியறது கிடையாது. இதே மாதிரி பல நாட்கள் ஆகுது. எங்கே இருந்தாலும் ஹச்சிகோ டாக்கு அந்த சாயங்காலம் நேரம் ஆச்சுன்னா ப்ரொஃபஸருக்காக காத்து நிற்க ஆரம்பித்தது. ஒவ்வொரு ட்ரெயினாக பார்க்க ஆரம்பித்தது. வர்ற போகிற மக்கள் முகத்தை பார்க்க ஆரம்பித்தது.
இது பார்க்குற எல்லாருக்குமே ஒரு கலக்கத்தை உண்டாக்குச்சு. ஒரு பத்திரிகையாளர் வந்து பார்த்துட்டு, இந்த நாய் ஏன் இங்கே பல நாட்களாக நான் பார்க்குறேன், இங்கே வந்து நின்றுட்டு இருக்கு, இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அங்கே இருந்த ஸ்டேஷன் மாஸ்டர், அங்கே இருந்த கடைகள் வச்சுருந்த எல்லாருமேவும் அந்த பத்திரிகையாளருக்கு இந்த மாதிரி தான் சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பத்திரிகையாளர் உடனேவும் இதை ஒரு நியூஸாக வெளியிடுறாரு. இது அந்த நாடான ஜப்பான் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. இந்த ஹச்சிகோ டாக்கை தத்தெடுக்க பலர் முன் வர்றாங்க. ஆனாலும் யார் அதை எடுத்துகிட்டு போனாலும் அங்கேருந்து தப்பிச்சு இது ஸ்டேஷனுக்கு வந்துடுது. ஒரு கட்டத்தில் இதை தத்தெடுத்துட்டு போய் வளர்க்கணும் அப்படின்ற எண்ணத்தை எல்லாருமே கைவிடுறாங்க. ஏன்னா இதுக்கு இதோட நினப்பு முழுக்க ப்ரொஃபஸர் மேலே தான் இருக்குது. அதனால் இது இங்கே தான் இருக்கணும், இதோட உறைவிடம் இங்கே தான், இதோட விருப்பமும் இது தான் அப்படின்னு சொல்லி அதோட விருப்பத்துக்கு யாருமே தடை போடலை. அங்கே ஸ்டேஷனில் இருக்கிற எல்லாருமே இதுக்கு சாப்பாடு வைக்கிறாங்க. அதை சாப்பிட்டுட்டு ஸ்டேஷனவே சுற்றி வருது. ஸ்டேஷன் முன்னாடியே வாழ்ந்தாலும் அந்த 4 மணி ஆச்சு அப்படின்னா இது ஸ்டேஷனில் போய் ட்ரெயினுக்காக காத்துட்ருக்க ஆரம்பித்தது. இப்படி 1 நாள் 2 நாள் இல்லை, 9 வருடங்கள் ஆச்சு. இந்த ஹச்சிகோ டாக்குக்கும் வயது மூப்பு அடைந்து இறக்கிற தருவாய்க்கு வந்துடுச்சு. ஆனாலும் அது அந்த 4 மணிக்கு ப்ரொஃபஸரை பார்த்த மணிக்கு ஒவ்வொரு ட்ரெயினையும் ஒவ்வொரு மக்களையும் ஏறிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தது. அதோட இறப்பு தருணம் வந்தது. அது அந்த இடத்துலையும் தலை வச்சு இறந்தும் போயிடுது. ஒரு மனிதன் தான் கூட இருக்கிறவங்க காணாமல் போயிட்டாங்கன்னா அவங்கள சில மாதங்கள் ஞாபகம் வச்சுருப்பாங்க, சில வருஷங்கள் ஞாபகம் வச்சுருப்பாங்க. ஆனால் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தான் வயசாகி இறக்கிற தருவாய் வந்த பின்னாடியும் கூட அது அந்த ப்ரொஃபஸருக்காக காத்துட்டு இருந்தது. ஆனால் கடைசி வரைக்கும் அவரை பார்க்காமலே இறந்து போயிடுச்சு. தனக்காக இப்படி ஒரு உண்மையான ஜீவன் இருக்குது அப்படின்னு இதனுடைய அன்பினோட ஆழம் தெரியாமலே ப்ரொஃபஸரும் இறந்து போயிட்டாரு. உங்களுக்கு உண்மையான அன்பு வேணும்னா மனிதர்கள் கிட்ட எதிர்பார்க்குறத விட ஒரு நாய்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்க முடியும் அப்படின்றத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும்.